Subedar Major, Honorary Lieutenant S. Sukumar, Veteran, Corps of Colonels, Secretary, Ex-Serviceman Welfare Association, Arupukottai, Secretary General, Tamil Nadu Ex-Services League. ORP3 முன்னாள் முப்படை வீரர்களால் எதிர்பார்த்து கொண்டிருந்த ORP3க்குரிய அறிவிப்பு அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கான PCDS சர்க்குலரும் வெளிவந்துள்ளது. ORP3 1 ஜூலை 2024 முதல் அட்டவணைப்படி கூடுதலாக வழங்கப்படும். அதே நேரத்தில் 1 ஜூலை 2024க்கு முன்பு ஓய்வு பெற்ற முன்னாள் முப்படை வீரர்களுக்கு அது பொருந்தும். அதிலும் சில வரைமுறைகள் உள்ளன. யாருக்கு இந்த ORP3 வழங்கப்படும், வழங்கப்படாது என்பது பற்றியும், ORP3யிலும் ORP1, 2 போல பல அனாமலிஸ் குறைபாடுகள் உள்ளது. ORP1 1 ஜூலை 2014 அமல்படுத்தப்பட்ட போது அதில் ஏற்பட்ட பல குறைபாடுகள் அனாமலிஸ் இருந்தன. அதை நிவர்த்தி செய்ய வேண்டி இராணுவ அமைச்சகத்தால் ஒரு ஒன்மேன் ஜுடிஷியல் கமிட்டி அமைக்கப்பட்டது. அதன்படி அதனுடைய ஜஸ்டிஸ் எல் நரசிம்மரெட்டி, சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்டு பாட்னா ஹைகோர்ட் அவர்களால் எக்ஸர்வீஸ்மேன் அதிகம் இருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு சென்று எக்ஸர்வீஸ்மேன்களை சந்தித்து அவர்களுடைய விவரம் கேட்டறிந்து அதற்கான ரிப்போர்ட் சமர்ப்பிப்பு செய்தார்கள். ஆனால் அந்த ஒன்மேன் ஜுடிஷியல் கமிட்டி ரிப்போர்ட் இராணுவ அமைச்சகத்தால் வெளியிடப்படவில்லை. என்ன ஆயிற்று என்றே தெரியாது. ORP3யிலும் அதேபோல் பல குறைபாடுகள். முக்கியமாக 1 ஜனவரி 2006க்கு முன்பு ஓய்வு பெற்ற சிப்பாய் டு ஹவல்தார் மற்றும் 1 ஜனவரி 2006க்கு பின்பு ஓய்வு பெற்ற சிப்பாய் டு ஹவல்தார் அவர்களிடையே ஓய்வூதிய வித்தியாசங்கள் அதிகம் உள்ளன. அதற்கு முக்கிய காரணம் ACP அண்ட் MACP. அதே போல JCOs, ஆனரி ரேங்க்ஸ் அவர்களுடைய ஓய்வூதிய குறைபாடுகளும் அதிகம் உள்ளன. சிப்பாய் டு ஹவல்தார் அவர்கள் கருதலாம் அவர்களுக்கு ORP3யிலும் ஓய்வூதியம் கூடுதலாக வழங்கப்படுவதற்குரிய அட்டவணை உள்ளது என்று. ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் அவர்களுக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் டேட்டை பொறுத்தவரை அவர்களுக்கு ஓய்வூதிய வித்தியாசங்கள் அதிகம் உள்ளன. அது என்னவென்று இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம். அதே நேரத்தில் JCOs அண்ட் ஆனரி லெப்டினன்ட் கேப்டன்களுடைய குறைபாடுகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம். ORP3 with effect from 1 July 2024, MOD orders PCDS circular number 677. ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம். இது வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 ஜூலை 2024, ப்ரீ ரிட்டையரீஸ் ஆஃப் 1 ஜூலை 2024. அதாவது இந்த ORP3 1 ஜூலை 2024 வழங்கப்படும். யாருக்குன்னு கேட்டால் 1 ஜூலை 2024க்கு முன்பு ஓய்வு பெற்றவருக்கு. அதிலும் பல விதிமுறைகள் உண்டு, யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பதும். லைவ் டாட்டா ஆஃப் 2023 ரிட்டையரீஸ், அதாவது 2023 ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய அடிப்படையில் இந்த நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ORP3 பெனிஃபிட் ஆர் நோ பெனிஃபிட். பெனிஃபிட் இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் பலருக்கு இல்லாமலும் இருக்குது. டிஸ்கிரிபென்சிஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் 1 ஜனவரி 2006 ரிட்டையரீஸ். இதில் முக்கியமாக 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி அப்படி பின்னாடி ரிட்டையரான சிப்பாய் டு ஹவல்தாருக்கு நிறைய டிஸ்கிரிபென்சி இருக்குது, நிறைய அந்த ஓய்வூதிய வித்தியாசங்கள் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ORP இம்ப்ளிமெண்டேஷன். ஃபஸ்ட்டு ORP 1 ஜூலை 2014 அமலுக்கு வந்தது. அதனுடைய MOD ஆர்டர் 3 பிப்ரவரி 2016 வெளியிட்டாங்க. PCDS சர்க்குலர் நம்பர் 555. அதனுடைய லைவ் டாட்டா ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த 2013 ஓய்வு பெற்றவர்களுடைய ஓய்வூதிய அடிப்படையில் அது நிர்ணயம் செய்யப்பட்டது. டேபிள் 101 டேபிள் இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ORP 1 ஜூலை 2019 அமல்பட்டது. அதனுடைய MOD ஆர்டர் ஜனவரி 2023, அதாவது ஒரு 3.5 வருஷத்துக்கு அப்புறம். அது முதல் ORP 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் ஆனது. செகண்ட் ORP ஒரு 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆனது. அது லைஃப் டாட்டா 2018 ரிட்டையரீஸ் ஆனவங்களை வச்சு கணக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. சர்க்குலர் நம்பர் 666. டேபிள்ஸ் 121. இதில் கூடிருச்சு. ஏன்னு கேட்டால் இதில் எக்ஸ்க்ரூட் பேக்குன்னு அவங்க ஒரு டேபிள் அடிஷனலாக ஆட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் முதல்ல 101 இருந்தது, இப்போ 121 மாறிடுச்சு. அதே மாதிரி ORP3 1 ஜூலை 2024 எஃபெக்டிவ் டேட்டு. அது ப்ரீ 1 ஜூலை 2024க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு. MOD ஆர்டர் 4 செப்டம்பர் 2024 வெளியானது. PCDS சர்க்குலர் நம்பர் 677.
லைஃப் டாட்டா வந்து 2023 ரிட்டையர் ஆனவங்களுடைய ஓய்வூதிய அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டு இதில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. டேபிள் நம்பர் 121 ORP 2 போலவே இதில் ORP 3 அப்ளிகபிலிட்டி நான் அப்ளிகபிலிட்டி, அதாவது 1 ஜூலை 2024 இது இம்ப்ளிமெண்ட், அதாவது அமல்படுத்தப்படுகிறது, கூடுதல் வழங்கப்படும். ஆனால் யாருக்கு? ப்ரீ 1 ஜூலை 2024 retirees of armed forces personnel including non-combatant enrolled and DSC and territorial army அவங்களுக்கும், அதாவது ஆர்மடு பர்சனல் இன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அதாவது நான்-கம்பட்டன்ட் அந்த சிவிலியன்ஸுக்கு, டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோர்ஸ் அண்ட் டெரிட்டரியல் ஆர்மிக்கு அவங்களுக்கும் வழங்கப்படும். இதுலேயும் பல விதிமுறைகள் உண்டு, யாருக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பது. நோ ORP ஃபார் PMR ஓன் ரிக்வெஸ்ட் ஆஃப் போஸ்ட் 1 ஜூலை 2014 ரிட்டையரிஸ். 1 ஜூலை 2014 பின்னாடி அந்த ப்ரீமிச்சர் ரிட்டையர்மெண்ட் ஓன் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ORP வந்து கிடைக்காது. நோ ORP ஃபார் ரிசர்விஸ்ட், ரிசர்விஸ்ட்டுங்கிற சொல்லக்கூடிய ஓய்வூதியம் வாங்குவங்களுக்கு இந்த ORP இல்லை. ORP 3 பென்ஷன் ஃபிக்ஸேஷன் பாலிசி. இந்த ORP 3ல் அந்த பென்ஷன் ஃபிக்ஸேஷன் அது வந்து ORP டேபிள் நிறைய போட்டுக்கிறாங்க, 120 டேபிள். இது எந்த அடிப்படையில் இந்த டேபிள் போட்டிருக்கிறாங்கங்கிறதுக்கு தான் இந்த ஒரு டெஃபினிஷன், ரூல்ஸ், பாலிசி. Average rate of pension of minimum and maximum of pensioner in same rank group and QIS qualifying years of service life data of 2023 retirees. அதாவது 2023 ஓய்வு பெற்ற அந்த பதவி ரேங்க் குரூப் QIS அவங்க குறைந்தபட்ச ஓய்வூதியம் வாங்கினவங்களும் அதிகபட்ச ஓய்வூதியம் வாங்கின இவங்களுடைய ஆவரேஜ் தான் அதுக்கு தகுந்தா போல் அந்த டேபிள் போட்டிருக்கிறாங்க. எந்தெந்த அந்த பதவி குரூப் அந்த பணிக்காலத்துக்கு ஏற்ப அவங்க வந்து 2003 ஓய்வு பெற்றவர்கள் படி அந்த டேபிளை வந்து நிர்ணயம் செஞ்சு ஓய்வூதியிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்கங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து சேம் பென்ஷன் ஃபார் லோயர் அண்ட் ஹையர் குவாலிஃபையிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆல்சோ லோயர் அண்ட் ஹையர் ரேங்க், அதாவது குறைந்த சர்வீஸ் பண்ணவங்களுக்கும் அதிக சர்வீஸ் பண்ணவங்களுக்கும் ஒரே ரேங்கில் ஒரே குரூப்பில் அவங்களுக்கு வந்து அது ஒரே பென்ஷனாக இருக்குது. அதே நேரத்தில் குறைந்த ரேங்கு அல்லது கூடுதல் ரேங்குக்கும் ஒரே பென்ஷனாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 2023 retirees wherever the rates of higher qualifying service of their rank and lower than rates of lower qualifying service in same rank or data is or blank or higher qualifying service then the same have been protected by higher rate of lower qualifying service. Due to this many rates in same column appears equal, அதாவது அந்த குறைந்த சர்வீஸ் கூடுதல் சர்வீஸுக்கும் ஒரே பென்ஷன். அது என்ன காரணம்னு கேட்டாச்சுன்னா குறைந்த சர்வீஸ் உள்ளவங்க அந்த பதவியில் அந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு வந்து அதிக பென்ஷன் ஆவரேஜ் பென்ஷன் ஃபிக்ஷன் ஆயிடுது. ஆனால் அதே நேரத்தில் அதிக சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து பென்ஷன் குறையாகுது. அவங்க அதிக சர்வீஸ் பண்ணவங்களுக்கு பென்ஷன் குறையாக கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குறைந்தவங்களுக்கு எவ்வளவு அதிகம் கிடைக்குதோ அதே பென்ஷன் அவங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பென்ஷனை. அதே மாதிரி லோயர் ரேங்க் ஹையர் ரேங்க், அதாவது லோயர் ரேங்க்காரங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகமாக அந்த ஆவரேஜ் பென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஹையர் ரேங்க்காரங்களுக்கு அந்த ரிட்டையர் ஆன சமயத்தில் அவங்களுக்கு குறைவாக இருக்கிறதுனால அந்த ஆவரேஜ் பென்ஷன் லோயரில் எவ்வளவு அதிகம் அந்த பென்ஷன் இருக்குதோ அதே பென்ஷன் வந்து ஹையர் ரேங்கும் கொடுக்குறாங்க. ஏன்னா ஹையர் ரேங்கில் இங்கே இருக்கிறவங்க குறைந்த பென்ஷன் வாங்கக்கூடாது என்பதற்காகத்தான். எக்ஸாம்பிள்ஸ் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்குறேன். நாய் குவாலிஃபையிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் 21.5 அண்ட் அபோவ், அதுக்கு மேலே என்னென்னு கேட்டால் 23,569. எல்லாருக்குமே வந்து 21 வருஷம் மேலே அதுக்குள்ளவங்களுக்கு வந்து 23,569 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆனரி லெப்டினன்ட் ஆனரி கேப்டன் 32.5 அந்த சர்வீஸ்க்கு மேலே எல்லாருக்குமே 46,300. ஆனரி லெப்டினனுக்கும் அதே தான், ஆனரி கேப்டனுக்கும் அது தான். அந்த டெபினிஷன் பிரகாரம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இதில் கோட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ORP எஃபெக்ட்ஸ். சிப்பாய் டு அவல்தார் ப்ரீ 1 ஜனவரி 2006, அதாவது 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்க்ரீஸ்டு பட் லெஸ் பென்ஷன் கம்பேரிங் வித் ACP MACP கிரேட் ஆஃப் போஸ்ட் ஜனவரி 2006. 1 ஜனவரி 2006க்கு அப்புறம் ரிட்டையர் ஆன சிப்பாய் அவங்க ACP அந்த MACP வாங்கியிருப்பாங்க. அவங்கள பார்க்குற விட இவங்களுக்கு பென்ஷன் வந்து குறைவு கூடியிருக்கு. ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப குறைவு. சிப்பாய் குவாலிஃபையிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப் டு 10 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு நோ இன்க்ரீஸ் ஆஸ் ஆல்சோ ஃபார் டிசபிலிட்டி எலிமெண்ட், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அண்டு லிபரேசிவ் ஃபேமிலி பென்ஷன். அதாவது 10 வருஷம் உள்ள சர்வீஸ் உள்ளவங்க வந்து ஏதாவது டிசபிலிட்டியில் இன்வேலிடில் அவுட் ஆவாங்க. அவங்களுக்கு பார்த்தா இந்த டேபிளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்த விதமான இன்க்ரீஸும் கிடையாது. எல்லாமே சர்வீஸ் பென்ஷன் அந்த எலிமெண்ட்டை வச்சு அந்த
டிசபிலிட்டி எலிமெண்ட், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன், லிபரரி ஃபேமிலி பென்ஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கும் ஒரு இன்க்ரீஸ் கிடையாது. அப் டு 10 years சர்வீஸ் உள்ள சிப்பாய்களுக்கு. சிப்பாய் டு அவல்தார் ஏசிபி 1st January 2006 to 30 June 2024 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹானரி ரேங்க் அண்ட் ஹானரி அவல்தார் நோ பெனிஃபிட்ஸ். பட் ஹானரி அவல்தார் குவாலிஃபைங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் 22 above ஒன்லி 55 rupees இன்க்ரீஸ். நாய்க்கு வந்து 23,569, ஹானரி அவல்தார் வந்து 23,625. இப்போ வந்து சுபேதார் மேஜர் 2000 July 1st July 24 நோ பெனிஃபிட்ஸ். சுபேதார் ஒய் குரூப். அதே இதில் சுபேதார் எக்ஸ் குரூப் குவாலிஃபைங் இயர்ஸ் 28, ORP 2ல் வந்து 35,500 இருந்தது. ஆனால் ORP 3ல் குறைஞ்சிருச்சு 34,225. ஆனால் கூடினவங்க அந்த கூட தான் அவங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குறைவாக இருந்தாலும் கூட இனிமேல் இந்த அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் 34,225. அதிகம் வாங்குறவங்களும் அதிகம் வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. முதல் படி ORP 1, ORP 2 படி. ஆனரி லெஃப்டினன்ட் QS போலிங் இயர்ஸ் 28, 7th CPC பிரகாரம் அந்த ORP 1ல் 41,352. பட் ORP 2ல் எவ்வளோ ஆச்சு? 40,925. ORP 3ல் 40,750. அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு சுபேதாரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு. அதே மாதிரி ஆனரி கேப்டன் குவாலிஃபைங் சர்வீஸ் 28ல் 7th CPC ORP பிரகாரம் 43,216. ORP 2ல் குறைஞ்சது 40,925. ORP 3ல் வந்து அவங்களுக்கு வந்து 42,500 அந்த 28 years சர்வீஸ். அதே நேரத்தில் 32.5க்கு மேலே அவங்களுக்கு 46,300. ஆனரி கேப்டன் 32 years சர்வீஸ் அவங்களுக்கு 43,216. ORP 2ல் 43,675. ORP 3ல் 42,625 குறைஞ்சிருச்சு. ஆனால் 32 வருஷம் 0.5, அதாவது 32 வருஷத்துக்கு மேலே உள்ள அந்த குவாலிஃபைங் சர்வீஸ் உங்களுக்கு 46,300. ஆனரி லெஃப்டினனுக்கும் அதே தான், கேப்டனுக்கும் அதே தான். அடிஷ்னல் டேபிள் ஃபார் எக்ஸ் குரூப் ₹6,200 அந்த டிப்ளமா படித்தவங்களுக்கு ஒன்லி ஃபார் போஸ்ட் 1st January 2016 ரிட்டையரிஸ். ஜனவரி 2016க்கு பின்னாடி ரிட்டையர்ஸ் ஆனவங்களுக்கு தான் இந்த அடிஷ்னல் டேபிள் வந்து எக்ஸ் குரூப் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இது கிடையாது. இது ஒரு பெரிய டிஸ்கிரிபென்சி. பெனிஃபிட் ஃபார் போஸ்ட் 1st January 2000 ரிட்டையரிஸ். ஜனவரி 2016க்கு பின்னாடி ரிட்டையர்ஸ் ஆனவங்களுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் ஸ்பெஷலி ஆனரி லெஃப்டினனுக்கு அவங்களுக்குமே குறைவாக இதில் இருக்குது, மைனஸில் போகுது. இதுதான் அந்த டேபிள். 7 டேபிளை வச்சு தான் எல்லா டேபிள்ஸும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சர்வீஸ் பென்ஷனை வச்சு தான் மற்ற பென்ஷன், டிசபிலிட்டி, லிபரபிலி ஃபேமிலி பென்ஷன், ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன், மற்ற எல்லா பென்ஷனும் இதே மாதிரி ஆஃபீஸஸ்குள்ள டேபிள் அவங்களுடைய அந்த சர்வீஸ் பென்ஷனை வச்சு ரிட்டையர்ட் பென்ஷனை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே இதில் முக்கியமாக அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாச்சுன்னா, இந்த டேபிளை பொறுத்தவரை ஏசிபி, எம்ஏசிபி பற்றி மேலே அந்த டேபிள் காலம்ஸில் இருக்காது. கீழே அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன ஏசிபி ரேங்க், எம்ஏசிபி ரேங்குறாங்களோ அவங்களுக்கு அதை ஈக்குவல் பண்ணி அந்த ரேங்குக்கு என்ன பென்ஷன் கொடுக்குங்கிறத கீழே கொடுத்துருக்குறாங்க. அதைப்படி பல இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. இதை எல்லாத்தையுமே படிக்கணும். ஏன்னா ஒரு சிலர் என்ன முதல்ல வந்து இவங்க என்ன சிபிபிசியில் பென்ஷன் வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து இது புரியாமல் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சிப்பாய் ஏசிபி 2 இருந்தாலும் சிப்பாயே பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கோட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நம்ம சிப்பாய் ஏசிபி 2 அப்படிங்கும்போது அவள்தாருக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதுதான் அவங்களுடைய எம்ஓடி ஆர்டர்ஸுக்கு அப்புறம் தான் பிசிடிஏ சர்க்குலர். இந்த சர்க்குலரில் தான் அவங்க 677 இதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தி ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் above கவர்மெண்ட் ஆர்டர் ஷேல் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st July 2024 and payment of arrears accrued on account of revision of pension if any shall be made accordingly. இதன் அடிப்படையில் இந்த ORP 3ல் ஓய்வூதியம் கூடுதலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து அதன்படி வழங்கப்படும் என்று இந்த இதில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அரியர்ஸை பொறுத்தவரை ஏன்னா இப்போ தான் 1st July 2024 ஜூலை அண்ட் ஆகஸ்ட் தான் இருக்குது. ஒருவேளை இந்த செப்டம்பர் மாதத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ அவங்களுக்கு அந்த ORP 3 பென்ஷன் கிடைச்சி அதுக்குடைய நிலுவைத் தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அந்த சர்வீஸ் பென்ஷன் டேபிள் டிஸ்கிரிபென்சி ப்ரீ அண்ட் போஸ்ட் 1st January 2006 இதுதான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். சிப்பாய் டு அவல்தார் 1st January 2006க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க, பின்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்குள்ள வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போது சிப்பாய் டு அவல்தார் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு கூடுதல் ஆயிருக்கு பென்ஷன் இருக்குது, எங்களுக்கு கூடுதல் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதே ரேங்கில் அதே 2006க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு எவ்வளவு கூடுதலாக வாங்குகிறாங்க, மற்றவங்க அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க எவ்வளவு குறைவாக வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது ஒரு டேபிள்.
சிப்பாய் 17 ஃபஸ்ட்டு ஜனவரி 2006க்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓஆர்பியில் 17,130, ஓஆர்பி டியூவில் 18,807, தேர்டு ஓஆர்பியில் 20,463. ஓஆர்பி 2 அண்ட் ஓஆர்பி டிஃப்ரென்ஸ் வந்து 1,256 கூடுதல் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அதே சிப்பாய் ஏசிபி 2 ஃபஸ்ட்டு ஜனவரி 2016க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனவங்க, 17 வருஷம் சர்வீஸ் உள்ளவங்க, அவங்களுக்கு கிடைச்சது வந்து ஏசிபி 2 அப்படிங்கும்போது அவள்தாருடைய பென்ஷன் கிடைச்சது அவங்களுக்கு. அதாவது 19,527 ஓஆர்பி 1 பேஸ்ட் ஆன் 7th சிபிசி பிரகாரமே அவங்க 2,397 ரூபா குறையாக வாங்கினாங்க ஓஆர்பி 1 பிரகாரம் 7th சிபிசியில். அதே நேரத்தில் இப்போ ஓஆர்பி 3ல் அவங்க எவ்வளவு குறையாக வாங்குறான்னு கேட்டாச்சுன்னா 2013 அதே சிப்பாயி 17 வருஷம் சர்வீஸு, ரிட்டையர் ஆன டேட்டு தான் வித்தியாசம். ஏன்னா 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்க, இவங்க 2006க்கு பின்னாடி ரிட்டையர் ஆனவங்க 17 வருஷம் அவள்தாருடைய பென்ஷன் வாங்குறாங்க. அதே சிப்பாயினுடைய பென்ஷன் வாங்குறாங்க. அதனால் ஓஆர்பி 3யோட அதனுடைய வித்தியாசம் 2,013 ரூபா. 1 ஜனவரி 2016க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவங்களும் குறைவாக வாங்குறாங்க. அதே மாதிரி தான் நாயக் 22 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணவங்க வந்து ஓஆர்பி 1ல் 18,427 இருந்தது, ஓஆர்பி 2ல் 21,244, ஓஆர்பி 3ல் 23,569. அதனால் ஓஆர்பி 2லேருந்து ஓஆர்பி 3 போகிறப்ப அவங்களுக்கு 2,325 ரூபா கூடுதல் இருக்குது. ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அதே ரேங்கு அதே லென்த் ஆஃப் சர்வீஸு 2006க்கு பின்னாடி ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஓய்வூதியம் வந்து ரொம்ப அதிகம். சொல்லப்போனால் 17 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு விட இந்த 22 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிற நாயக்குக்கு வந்து குறைவாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தாச்சுன்னா இங்கே நாயக்கு ஏசிபி 1 அந்த நாயக்கனுடைய இந்த தேர்டு ஓஆர்பியில் 1,194 ரூபா குறை. எப்படின்னு கேட்டால் 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவரை விட இந்த நாய்க்கு 22 வருஷம் சர்வீஸ் 2006க்கு பின்னாடி 1,194 ரூபா கூடுதலாக வாங்குறாரு. ஏன்னு கேட்டால் அவள்தாருடைய பென்ஷன். அதே மாதிரி தான் நாய்க்கு 24 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தாச்சுன்னா 2006க்கு பின்னாடி அவங்களுக்கு நாய்ஸ்பியாருடைய பென்ஷன் கிடைக்கும். அதன்படி பார்த்தாச்சுன்னா இப்போ ஓஆர்பி 3ல் அவர் வந்து இந்த 1 ஜனவரி 2006க்கு முன்னாடி உள்ளவங்க வந்து 3,256 ரூபா குறையாக வாங்குறாங்க. அதாவது நாயக்கு 24 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க முன்னாடி உள்ளவங்க, பின்னாடி வாங்குறவங்க 3,256 ரூபா கூடுதல் வாங்குறாங்க. இதுதான் ஒரு பெரிய டிஸ்கிரிபென்சி. சிப்பாய் டு அவள்தார் எல்லாருக்குமே கூடுதலாக கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணமே இந்த ஏசிபி எம்ஏசிபி இது பாலிசி. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் அவள்தார்லையும் அவள்தாருக்கும் அதே வித்தியாசம், அந்த ப்ரீ 2006 அண்ட் போஸ்ட் 2006. இப்போ பார்த்தா ஓஆர்பி 3ல் வந்து அந்த அவள்தார் 24 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்க 2006க்கு பின்னாடி வந்தவங்க 2,062 ரூபா கூடுதல் வாங்குறாங்க, முன்னாடி வந்தவங்க குறையாக வாங்குறாங்க. ஏன்னு கேட்டாச்சுன்னா 24 வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு ஏசிபி 1 அவள்தார் நாய்ஸ்பியாருடைய பென்ஷன் கிடைக்கும். ஆனால் முன்னாடி வந்தவங்களுக்கு அது கிடைக்காது. இதே மாதிரி இப்போது மற்றபடி நாயசுபீதார் எல்லா சர்வீஸுக்குள்ள இப்போ எல்லாருக்குமே ஓரளவு கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த எம்ஏசிபி ஏசிபி கேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுபேதார் 28 இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓஆர்பியில் 31,529, செகண்ட் ஓஆர்பி 29,700, 29,700, தேர்டில் வந்து 30,175. ஆனால் ஃபஸ்ட்டு ஓஆர்பிக்கு தேர்டு ஓஆர்பிக்கு பார்த்தா குறைவு வந்து 1,354. செகண்ட் அண்ட் தேர்டு ஓஆர்பி கூடி இருக்குது, ஆனால் 30,175, ஒரு 475 ரூபா கூடுதல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஓஆர்பியை விட குறைவு தான். ஆனால் கூடுதலாக வாங்குறவங்க கூடுதலாக வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதில் குறைவு ஆகாது. சுபேதார் மேஜர் 32 வருஷம் சர்வீஸ், ஃபஸ்ட்டு 33,526 இருந்தது. அப்புறம் ஓஆர்பி 2ல் குறைவாக இருந்தது 33,400, ஓஆர்பி 3ல் 34,505, இப்போ கூடுதல் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனரரி லெஃப்டினன்ட் பார்த்தா 28 இயர்ஸ் சர்வீஸ் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து 41,352, செகண்டில் வந்து குறைஞ்சது 40,925, இப்போ அதை விட குறைஞ்சிருச்சு. ஓஆர்பி 3வில் 40,750, 175 ரூபா குறைஞ்சிருச்சு. சுபேதார் மேஜர் அந்த ஆனரரி லெஃப்ட் 32 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணியாச்சுன்னா அவங்க 41,352, 41,200, ஆனால் முதல்ல இருந்தவங்களோட குறைவு தான், இப்போ கூடியிருக்கு 42,625. அதே மாதிரி சுபேதார் ஆனரி கேப்டன் 28 இயர்ஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டாச்சுன்னா முதல்ல 43,716 இருந்தது. ஆனால் இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜூலை 2024 ஓஆர்பி 3ல் 42,500. அப்படிங்கும் போது முதல் ஓஆர்பி அண்டு தேர்டு ஓஆர்பி பார்க்குறப்ப 2,796 ரூபா குறைவு. அதே மாதிரி 32 இயர்ஸ் பார்க்க போகிறப்ப அவங்களுக்கு 1,091 ரூபா குறைவாக இருக்குது. அதே மாதிரி ஆனால் 32
0.5 அதுக்கு மேலே சர்வீஸ் பண்ணவங்களுக்கு 46,300. அது ஆனரி லெஃப்டினன்ட்டுக்கும் கேப்டனுக்கும் ஒரே பென்ஷன் 46,300 தான். இதில் வந்து இதுதான் இது வரைக்கும் சிப்பாய் டு ஆனரி கேப்டன் வரைக்கும் என்ன டிஸ்கிரிபென்சி என்பதை பார்த்தோம். இதில் முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து லெஸ் பென்ஷன் ஃபார் சுபேதார் மேஜர் குவாலிஃபிங் இயர்ஸ் 32 இயர்ஸ், தென் சிப்பாய் குவாலிஃபிங் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் 30, ஆர்மி ப்ளஸ் டிஎஸ்சி 15 வருஷம், ஆர்மியில் 15 வருஷம், டிஎஸ்சியில் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணி 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்களுடைய பென்ஷன் 32 வருஷம் சர்வீஸ் பண்ணுற ஒய் குரூப் சுபேதார் மேஜரை விட அவங்களுக்கு பென்ஷன் அதிகம். ஓஆர்பி ஃபஸ்ட்டு ஜனவரி 2006 அந்த சர்க்குலர் நம்பர் 568 படி பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய 2 சர்வீஸுடைய பென்ஷன் டோட்டலே 10,250 தான். 5,125, 5,10,000. ஆனால் ஒரு சுபேதார் மேஜர் 28 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணாலே அவங்களுடைய பென்ஷன் 10,793 இருந்தது சர்க்குலர் நம்பர் 430 பிரகாரம். அதனால் ஒரு சுபேதார் மேஜர் பென்ஷன் 543 ரூபா கூடுதலாக இருந்தது, அவங்களுடைய 2 பென்ஷனை விட கூடுதலாக இருந்தது. அதே மாதிரி 1 ஜூலை 2009 அவங்களுடைய 2 பென்ஷன் சேர்த்து 10,250 தான். ஆனால் ஒரு சுபேதார் மேஜர் 28 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவர் 12,755, 2,035 ரூபா அவங்க பென்ஷனை விட இவங்களுக்கு கூடுதலாக இருந்தது. ஆனால் ஓஆர்பி 1 வர்றப்ப அவங்களுடைய பென்ஷன் வந்து ஒரு சிப்பாயினுடைய பென்ஷன் ஆர்மி டிஎஸ்சி சர்வீஸ் பார்த்தாச்சுன்னா 13,085, ஒரு சுபேதார் மேஜருடைய பென்ஷன் 29 வருஷத்துக்கு மேலே உள்ளவங்களுடைய பென்ஷன் 13,045, 40 ரூபா குறை. அதேபடி பார்த்தா 7th சிபிசியில் பார்த்தாச்சுன்னா 104 ரூபா குறைவாக இருந்தது. ஓஆர்பி 2 பார்த்தாச்சுன்னா ஒரு சிப்பாய் 30 வருஷம் சர்வீஸை விட ஒரு சுபேதார் மேஜர் 32 வருஷம் சர்வீஸு 4,007 ரூபா குறை. அதே நேரத்தில் ஓஆர்பி 3 பார்த்தாச்சுன்னா 32 வருஷம் சர்வீஸ் உள்ள ஒரு சுபேதார் மேஜருடைய பென்ஷன் வந்து சிப்பாய் 15 வருஷம் டிஎஸ்சி ஆர்மி சர்வீஸ் 2 சேர்த்து 30 வருஷம் சர்வீஸ் உள்ள விட 4,850 ரூபா குறைவு. ஆர்மியை பொறுத்தவரையில் ஒரு சுபேதார் மேஜர் ரேங்குங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரேங்கு. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து கஜெட்டட் கிளாஸ் 2 ஆஃபீஸர்னு சொல்லுறாங்க. ஆனால் சிப்பாயை விட ஓய்வூதியம் குறையும். பேர் வந்து பெரிய பேர் சுபேதார் மேஜர், பட் பென்ஷன் வந்து 4,850. இதை டிஏ போட்டு பார்த்தாச்சுன்னா எவ்வளோ கூடுதலாக இருக்கும். இதுதான் கவர்மெண்ட்டு தான் யோசிக்கணும். ஆர்மியில் வந்து ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஜென்ரல் ரேங்க் கீழே கமாண்டிங் ஆஃபீஸர்லேருந்து மேலே எல்லாமே இதை பற்றி யோசிக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு சுபேதார் மேஜர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் உங்களுடைய ஜாப்பு போஸ்ட்டு, அவங்களுடைய பென்ஷன் பே இவ்வளோ குறைவாக இருக்கிறது வந்து ஏற்கத்தகாது. இது கவர்மெண்ட்டு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போது பென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு கேட்டாச்சுன்னா இப்போ டேபிள் நம்பர் 7 வச்சே எல்லா ஜேசிஎஸ் ஓஆருடைய பென்ஷன் வந்து மற்ற டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் பென்ஷன் வந்து 10,000 ரூபா இருக்குன்னா அதில் பே வந்து 10,000 ரூபாய்க்கூட அந்த பென்ஷன் வந்து 50%, அதில் 5,000 ரூபா ஆகும். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்ஷன் வந்து சர்வீஸ் பென்ஷன் 10,000 ரூபா இருக்குன்னா அதனுடைய ஃபேமிலி பென்ஷன் வந்து 60%, அப்படிங்கும்போது 6,000 ரூபா ஃபேமிலி பென்ஷன். அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் சர்வீஸ் பென்ஷன் 10,000 ரூபா இருந்தால் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து 120%, அப்படிங்கும்போது 12,000 ரூபா. லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷனுங்கும்போது 200%, அதாவது சர்வீஸ் பென்ஷனை விட 20,000 ஆயிரும். அதே மாதிரி டிசாபிலிட்டி எலிமெண்ட் 100% டிசாபிலிட்டி எலிமெண்ட்னு கேட்டாச்சுன்னா அது 60% ஆஃப் சர்வீஸ் பென்ஷன், அப்படிங்கும்போது அது 6,000 ரூபா 100% டிசாபிலிட்டி எலிமெண்ட். அப்போ 50% ஆகும்போது 3,000 ரூபா. இது 10,000 ரூபாய்க்குள்ள சர்வீஸ் பென்ஷனுடைய கணக்கீடு. அதே மாதிரி வார் இன்ஜூரி டிஸ்சார்ஜ் ஆனவங்களுக்கு வந்து 120% ஆஃப் சர்வீஸ் பென்ஷன். அதே மாதிரி இன்வேலிடு 100% அந்த வார் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு 200% லிபரைஸ்டு ஃபேமிலி பென்ஷன் மாதிரி. இதுதான் ஒரு பென்ஷன் ஃபிக்சேஷன். ஒரு டேபிள் ஜேசிஎஸ் ஓவருடைய டேபிள் நம்பர் 7 வச்சு மற்ற டேபிள் எல்லாத்தையும் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள். இதுதான் இந்த ஓஆர்பி 3 அமல்படுத்தப்பட்டது 1 ஜூலை. அதுக்குண்டான அறிக்கை எம்ஓடியினுடைய உத்தரவு பிசிடிஎஸ் சர்க்குலர் வந்தது. இதில் வந்ததெல்லாம் என்னென்ன விவரங்கள், விரிவான விவரங்கள், குறைபாடுகள் என்ன என்பது தான் இது முழு விவரம். ஏற்கனவே ஒன் பென்ஷன் ஃபஸ்ட்டு வந்தப்போ அதில் வந்து குறைபாடுகள் இருந்தது. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டி என்ன குறைபாடுகள் கண்டறிய வேண்டி ஒரு 1 மேன் ஜுடிஷியல் கமிட்டி போட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அதில் வந்து அந்த கமிட்டியினுடைய இவர் வந்து நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ஜஸ்டிஸ் எல் நரசிம்ம ரெட்டி. அவங்க வந்து முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாட்னா ஹைகோர்ட் அவங்கள தான் நியமிச்சிருந்தாங்க. அவங்களும் எல்லா இடத்துங்களும் பல இடங்களுக்கு சென்று இந்தியாவில் பல முக்கியமான இடங்களில் எங்கெங்கெல்லாம் எக்ஸர்வீஸ்மேன் அதிகம் இருக்காங்களோ அங்கே சென்று
அதுக்கு உண்டான அவங்க குறைகளை கண்டறிந்து ஒரு ரிப்போர்ட்டு எம்ஓடிக்கு சப்மிட் பண்ணாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து வரலை. அதில் என்ன குறைகள் வந்து அவர் கண்டறிந்து சப்மிட் பண்ணார், அதுக்கு என்ன கவர்மெண்ட் அந்த குறைகளை நிறுத்த ஆக்ஷன் எடுக்கிறது இதுவரைக்கும் வெளியே தெரியல. இந்த மீட்டிங்கில் வந்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீகில் இருந்தும் நாங்கள் பலர் கலந்துக்கிட்டோம், நானும் கலந்துக்கிட்டேன். ஆனால் இதுவரைக்கும் அந்த ரிப்போர்ட் வெளிவரலை. இதுதான் ORP3. ORP3ங்கிறது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சொல்லக்கூடியது. ஆனால் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிறது வந்து 2024 1 ஜூலை 2024க்கு முன்னாடி உள்ளவங்களுக்குன்னு சொல்லக்கூடியது. ஆனால் எல்லாருக்குமே 1 ஜூலை 2024க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பென்ஷன், அதான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன், ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் கிடையாது. பல வித்தியாசங்கள் இருக்குது, பல குறைபாடுகள் இருக்கிறது என்பது தான் இதில் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறேன். இதுவரை இந்த வீடியோ கேட்டமைக்கு மிக்க நன்றி. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், எல்லாருக்கும் தெரியணும். எல்லோரும் ஒரு சிலர் நினைப்பாங்க சிப்பாயிட்டு அவ்வளோதான் பென்ஷன் கூடியிருக்குதுன்னு. ஆனால் கூடியிருக்கு, ஆனால் எவ்வளோ கூடணுமோ அவங்களுக்கு கூடலை, பல வேறுபாடுகள் இருக்குது என்பதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியோ. இதுவரை வீடியோ கேட்டமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.